ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க. இன்றைக்கி வந்து வெளியில் கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு வரலாங்க. இன்றைக்கி நேற்று மாதிரி தாங்க. இன்றைக்கி லைட்டாக தான் வெயிலுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே. அப்புறம் வந்து நேற்றாவது லைட்டாக மழைங்க. இன்றைக்கி வந்து மழையெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா காற்று அடிக்குது. உங்கள் ஊரில் எல்லாம் காற்று அடிக்குதா, இல்லை மழை அடிக்குதா, இல்லை வெயில் அடிக்குதான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் மதியம் லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாங்க. இன்றைக்கி காலையில் என்ன பண்ணோன்னா சுண்டல் குழம்பு தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் அது கூட இன்னொரு ஸ்பெஷல் ஒரு குழம்பும் செஞ்சுருக்கோம். குழம்புன்னு சொல்ல முடியாதுங்க, அது ரசம். நாங்கள் வந்து ஏதாவது ஒரு காரசாரமாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். என்ன பண்ணுவோன்னா தக்காளி ரசம்ங்க. தக்காளி ரசம்னா நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வோங்க. அது கூட வந்து தட்டைப்பயிறு இல்லாட்டி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தட்டைப்பயிருக்கு பதிலாக வந்து அவரை வந்து வறுத்து இந்த மாதிரி சேர்ப்பாங்க. அது இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து அவரெல்லாம் அவ்வளோ கிடைக்காது இல்லைங்களா, அதனால் வந்து தட்டைப்பயிறு தான் நாங்கள் வறுத்து போடுவோம். வெறும் சட்டியில் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்து தான் இந்த மாதிரி போடுவாங்க. அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. என் மகனுக்கு என்னமோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இதை வறுத்தது தான் வேணும்னு சொல்லிட்டா. அதனால தான் காலையில் அந்த குழம்பு செஞ்சுட்டு மறுபடியும் இந்த ரசம் செஞ்சு இந்த மாதிரி செஞ்சோம். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி காலையில் வந்து தோசையும் இந்த சுண்டல் குழம்போட அந்த வறுத்தது மட்டும் போட்டு என் மகன் சாப்பிட்டு போயிட்டா. இன்றைக்கி மத்தியானம் வந்து நாங்கள் வந்து இதே குழம்பு தான். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குங்க. அதனால் எத்தனை நாள் ஆனாலும் இதையே சாப்பிடுவேன். அந்த மாதிரி அந்த குழம்பு தான் நாங்கள் இன்றைக்கி மத்தியானம் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். சுண்டல் குழம்பு இல்லைங்க, இந்த ரசம் தாங்க நாங்கள் சாப்பிட்டோம். இது வந்து எங்கள் படுகாஸோட இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ரசம். இந்த ரசம் வந்து எப்படி செய்யணுங்கிறத நான் ஒரு நாள் ஒரு வீடியோவில் நான் போடுறேங்க. அப்போ நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீலகிரியில் இருக்கிற மக்களுக்கு இது வந்து மெமரிஸாக இருந்திருக்குங்க. யார் யார் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.